நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் வசனம் 13. 1 Thessalonians chapter 2 verse 13. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. இந்த வசனத்தின் மூலமா பவுலடியார் என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவ வசனத்தை அவரை போல பிரசங்கியார்கள் பிரசங்கிக்கும் போது, அறிவிக்கும் போது, அதை தேவ வசனமாகவே ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அது அவங்களுக்குள்ளார பெலன் செய்கிறதா இருக்கு. அதாவது தேவ வசனம்னு விசுவாசிக்கிறவங்களுக்கு மனுஷர் வசனமா ஏற்றுக்கொண்டாங்கன்னா அது அவங்களுக்குள்ளார கிரியை செய்யாம இருக்கும் அப்படிங்கிறத இங்க தெளிவுபடுத்துறாரு. ஏன்னா அவங்க பேசுறது எல்லாமே தேவ ஆவினால அருளப்பட்டது இல்லையா. 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 வசனம் கூட நம்மளுக்கு என்ன சொல்லுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு. அப்படி இது எல்லாமே ஆண்டவரால அருளப்பட்டது இல்லையா. மத்தேயு 10 அதிகாரம் 20 வசனத்துல இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்றாரு, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார். அப்போ ஆவியானவர் தான் சத்திய வசனங்களை நமக்கு இந்த வேதாகமத்தின் மூலமா வெளிப்படுத்துறாரு. இந்த வேதாகமத்திலிருந்து தான் அநேக விஷயங்களை எடுத்து இன்றைக்கும் போதகர்களும் பிரசங்கங்களும் நமக்கு போதிக்கிறாங்க. இது எல்லாம் தானே நமக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துச்சு. நீங்களும் நானும் கிறிஸ்து இருந்த சமகாலத்துல வாழல, அவரை நாம எப்படி அறிந்து கொண்டோம், இந்த வார்த்தைகளை கொண்டு சுவிசேஷத்தை திருவசனத்தின் மூலமா ஏற்றுக்கொண்ட போதுதான் பரிசுத்த ஆவியானவரால அவருக்குள்ள முத்திரை போடப்பட்டிருக்கோம். அப்படி இயேசு கிறிஸ்துவ நமக்கு வெளிப்படுத்துகிறது இந்த வார்த்தைகள் தான். அதனால்தான் ரோமர் 10 அதிகாரம் 17 வசனம், விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். இந்த வார்த்தை ஒவ்வொன்றுமே ஆவியானவரால் அருளப்பட்டது. இதை எடுத்து போதிக்கிறவங்களும் நமக்கு என்ன சொல்றாங்க, இதை தனிப்பட்ட முறையில நீங்க வீட்டுல போய் தியானிச்சு பாருங்கன்னு சொல்றாங்க. எதற்காக சொல்றாங்க, இந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் இன்னும் நமக்குள்ள போகணும், தேவ வசனமா தான் இது இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொண்டு நமக்குள்ளார அந்த விசுவாசம் ரட்சிப்பு கேட்ட தேவ பலனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு, இது இப்படிப்பட்ட தேவ பலனை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ரோமர் 1 அதிகாரத்துல 16 வசனத்திலே நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது. அப்போ ரட்சிக்கத்தக்க தேவபலன் இந்த விசுவாசத்தின் மூலமா எதை, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை யாரெல்லாம் யூதனோ கிரேக்கனோ யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க விசுவாசிக்கும் போது அது ரட்சிப்பு கேட்ட தேவபலனோட அவங்க நடத்துது. அங்க மாத்திரம் இல்ல, 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18 வசனத்துல சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனா இருக்கிறது. அப்போ சிலுவை பற்றின உபதேசத்தை நாம கேட்கும் போது, இந்த வேதாகமத்திலிருந்து வாசிக்கும் போது நம்ம அதை விசுவாசிக்க ஆரம்பிச்சோம்னா அது நம்மளை ரட்சிப்பு கேட்ட தேவபலனோட நடத்துது. அப்போ அந்த தேவபலனை நம்ம இந்த விசுவாசத்தினால்தான் பெற்றுக்கொள்கிறோம். ரட்சிப்பு பூர்ணம் அடைகிறதுக்கு இந்த விசுவாசம் தான் நம்மளுக்கு இப்படி உதவி செய்கிறது. அதற்கு இந்த வார்த்தைகள் நம்ம விசுவாசிக்கணும். அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 48 வசனம் கூட, புறஜாதியர் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு மகிமைப்படுத்தினார்கள்னு சொல்லி, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். இந்த திருவசனத்தை கேட்டவங்க யாரெல்லாம் விசுவாசிச்சிருக்காங்க, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ரட்சிப்பு பூர்ணப்படும் போது நமக்கு கிடைக்கிறது என்ன, இந்த நித்திய ஜீவன். அப்போ இந்த வார்த்தைகள் நம்மள ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்துகிறது. இந்த ரட்சிப்பு பூர்ணப்படும் போதுதான் நமக்கு அந்த நித்திய ஜீவன் கிடைக்குது. அதனால இந்த வசனம் ஒவ்வொன்றுமே மெய்யாகவே தேவனால அருளப்பட்ட வசனம். இந்த வசனங்கள், அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதாகம தொகுப்பிலிருந்தா நம்மளுக்கு அநேக பிரசங்கங்களும் போதகங்களும் எழும்புது. இதை தனிப்பட்ட முறையில நாம தியானிக்கிறோமா, நாம கற்றுக்கொள்கிறோமா, ஆண்டவரை அறிந்து கொள்கிறோமா, அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பாதையில நம்மள அந்த ரட்சிப்பு கேட்ட வழியில் நடத்துறதுக்கு இந்த வார்த்தைகள் தான் தேவைப்படுது. அது நமக்குள்ள போக போகதான் நம்முடைய மனம் புதிதாகிறதுனால நாம மறுரூபமாக்கப்படுறோம். நாமளே இந்த நடமாடும் வார்த்தைகளாக மாறுறோம். அப்படியான சாட்சியின் வாழ்க்கைய நாம வாழணும். அந்த பலன் நமக்குள்ள இருக்கணும். அப்படிங்கிறதுக்காகவே இந்த வார்த்தைகளை தேவன் நமக்கு இன்றைக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா. கர்த்தாவே,
தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, தேவ ஆவினால அருளப்பட்ட இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நாங்க விசுவாசிக்கும் போது ரட்சிப்புக்கேற்ற தெய்வ பலனாய் அது எங்களுக்குள்ள கிரியை செய்கிறதை தகப்பனே. அப்பா, எங்கள் விசுவாசத்தின் மூலமாய் இது எப்படி எங்களை நடத்துகிறது, இது எப்படி எங்களுக்கு பலன் சேர்க்கிறதுங்கிறத ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தைகளால காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இதனாலேயே எங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்பா, நாங்க உம்மை பார்க்கலனாலும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உம்மை வெளிப்படுத்துகிறது. அப்பா, உம்முடைய அப்பா அந்த அன்பை வெளிப்படுத்துகிறது. நீங்க நாங்க எப்படி இருக்கணும்னு நினைச்சீங்களோ அதை ஒவ்வொன்றும் எங்களுக்கு காண்பிக்கிறது. இந்த வசனத்தின் மூலமாக நாங்க எங்களை சீர்திருத்தி எங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக்கப்பட்டு உம்முடைய நித்தியத்திலே சேர்த்து கொள்ளப்பட எங்களை நீங்க நடத்துங்க ராஜா அப்படின்னு எங்களுக்கு செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.